ஹாய் ஆல். இன்றைக்கி என்னோடய மோஸ்ட் ஃபேவரட்டான டிஷ்ஷு தான் நான் அம்மாவை பண்ண சொல்லியிருந்தேன். சந்தகைக்கு தேங்காய் பால் அண்டு லெமன் சந்தகை அம்மா தாளிச்சிருந்தாங்க. என்னோடய ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷு. சென்னையில் இருந்தப்போ நான் அடிக்கடி ரொம்ப மிஸ் பண்ண ஒரு டிஷ்ஷு. அங்கே கிடைக்கவே கிடைக்காது, அங்கே நூல் புட்டு தான் கிடைக்கும். ஸோ நான் இங்கே வீட்டுக்கு வந்தால் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது அம்மா சந்தகை செய்யுங்க அப்படின்னு தான். ஸோ என்னோடய மோஸ்ட் ஃபேவரெட்டு. ஸோ அதுதான் எப்படி பண்ணுறதுங்கிறது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அரிசியை ஊற வச்சு அதை அரைச்சிக்கணும். அதை எண்ணெய் போட்டு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அந்த எடுத்த மாவை இட்லி பாத்திரத்தில் நல்லா உருண்டை பிடிச்சி வச்சு ஆவியில் வேக வைக்கணும். அது வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து இந்த சந்தகை புளியிற அந்த இதில் வச்சு நல்லா புளிஞ்சு எடுத்துக்கணும். ஸோ சூடு ஆறுனதுக்கப்புறம் அதை நம்ம தாளிச்சிக்கலாம். இனிப்பு சந்தகைக்கு அம்மா தேங்காய் பால் செஞ்சுருந்தாங்க. ஸோ அதோட இது லைக் தேங்காய் பால் கூட ஏலக்காய் போட்டு கரும்பு சர்க்கரை ஒரு வெல்லம் போட்டு அம்மா செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தாளித்தது நான் லெமன் சந்தகை தக்காளி சந்தகை இது ரெண்டும் செய்வாங்க. ஆனால் நான் இன்றைக்கி லெமன் சந்தகை மட்டும் போதும்னு சொன்னங்காட்டி அம்மா நல்லா சின்ன வெங்காயம் நிறைய எடுத்து வரமிளகா, கருவேப்பில், கடலைப்பருப்பு, கடுகு இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து நல்லா வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச சந்தகையில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு போட்டு லெமன் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி அதை புழிஞ்சு நல்லா பரட்டிக்கணும். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம பரட்டி வச்ச சந்தகையை உள்ளே போட்டு நல்லா இது பண்ணி எடுத்துக்கணும். உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா போட்டு திருப்பி திருப்பி எடுத்து கலக்கி எடுத்துட்டா சூப்பரான லெமன் சந்தகை ரெடி. ஸோ இதுதான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுருந்தோம். ஸோ என்னோடய ஃபேவரட்டான டிஷ்ஷு கொஞ்சம் ஈஸி டு மேக்கும் தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.